கண்ணின் பெருமை கண்ணுரைக்கும், கண்ணின் வகைமை உணர்வார் பெறும். இந்த திருக்குறளுக்கு அவனுக்கு அர்த்தம் புரியாது. அதாவது ஒருவன் என்ன சொல்ல நினைக்கிறானோ அதை கண்ணிலேருந்து அவங்க உருவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்கிறார், கண்ணின் பெருமை கண்ணுரைக்கும், கண்ணின் வகைமை உணர்வார் பெறும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஞானி வள்ளுவர் சொன்னது போய் ஆகுமா? இப்பொழுது விஜயகாந்த் மனைவி அழகாக சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகளும் போதைப்பொருள் கலாச்சாரமும் தான் அதிகமாக இருக்கிறது. வேறு எந்த குறையும் சொல்ல முடியுமா? அவங்க படித்த அறிவு நாலேஜுக்கு அவ்வளோதான் விஷயம். ஒருத்தன் ஒரு காட்டுக்கு மேலே போயிட்டு இருந்தான். திருடங்க 4 பேர் அவனை கூப்பிட்டு திருடங்க சொன்னாங்க, ஒன்று இந்த தண்ணியை குடி, சரக்கை குடி, இந்த பொம்பளையை கற்பழி அல்லது இந்த சிறு குழந்தையை கொலை செய். என்ன செய்யும்? ஐயோ, பொம்பளையை கற்பழிக்கிறது பாவம், சிசு கொலை பாவம், ரெண்டும் வேண்டாம், தண்ணி அடிக்கிறேன்னு தண்ணி அடித்தான். தண்ணி அடிச்சுட்டு இந்த 3 தவறையும் அவன் செஞ்சிட்டான். இதற்கு உதாரணம் விஜயகாந்த் பிரமலதாவா, விஜயகாந்தோட மனைவி. இதை ஷார்ட்டாக எடுத்துக்காட்டு. அவங்க இந்த கதை சினிமா அவங்க கணவர் விஜயகாந்த் அல்லவா, நடுவெல்லாம் படிச்சிருப்பாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க, திமுக ஆட்சியில் என்ன குறை, அழகாக சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்களாட்சி, இதை தவிர எனக்கு இந்த பாலியல் போதைப்பொருள் கலாச்சாரத்தினால் பாலியல் வன்கொடுமை நடக்கும். இதனால் உலகம் ஒட்டுமொத்த சமுதாயமே அழியும். இந்த 2 வேலையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. வேறை தவிர வேறு என்ன கலைஞர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியில் செய்ய முடியும்? இதை அழகாக சுருக்கி அவங்களுக்கு தெரிந்த அறிவு நாலேஜில் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஞானிகள் படித்தவன் புரிஞ்சுக்கிட்டா, இந்த அம்மா பைத்தியம்மா, கூட்டணி கட்சியிலேருந்து இவ்வளோ தப்ப செய்யுது, இது எதுக்கு சொல்லுது? இவ்வளோ பிரச்சனை திமுக ஆட்சியில். ஆனால் அவங்கள தான் கூட்டணியில் அமைச்சுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் தேவை தான், தான் மட்டுமே வாழ வேண்டும், உலகத்தில் மொத்த பணத்தை சுருட்ட வேண்டும் என்ற திமுக ஆட்சியினருக்கு இது தேவைதான்.